அனைவருக்கும் வணக்கம். வைகரி சொன்னது போல ஒரு கிட்டத்தட்ட 40 ஆண்டு இந்த புத்தகம் எப்படி ஒரு மாபெரும் மனிதர்களை நானே இன்ஸ்பைரிங்காக பார்த்த மனிதர்களையும் இதில் எப்படி ஐங்கரன் சேகரித்து ஒரு புத்தகமாக எப்படி செய்திருக்கிறாரோ அதே போல் எனக்கு இந்த மேடையிலையும் சரி முன்னாடியும் சரி இளங்கோ வந்திருக்காரு. 40 வருஷம் அவர் சொன்னோன்னே எல்லாரும் ஒரு மிக அற்புதமான ஒரு மாலை தான் இது. இந்த புத்தகம் மூலமாக அதுலேயும் ஐங்கரனுடைய புத்தகத்தை வெளியிடுவதன் மூலமாக பெற்றுக்கொள்வதன் மூலமாக ஆக்சுவலாக என்னென்னா பல நினைவுகள் அப்படியே ஒரு ஆல்பம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் பேசுகிறதும் பாஸ்ட்டை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு 85 கிடைத்த நட்புகளில் முக்கியமான அது அந்த அந்த ரைட் டைம் நான் இன்னைக்கு கரெக்டாக சொல்லணுன்னா நான் விஜயவாடாவிலேருந்து இங்கே திரும்பி வந்துட்டேன். விவோ சர்வீஸ் சென்டரில் ஆதி மூலமோட சேர்ந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற காலகட்டம் அது. அப்போ ஐங்கரன் 90s வராரு எங்களோட பக்கத்தில். சொன்னது போல் 1995 அதுக்கு முன்னாடி இந்த ஈழப்பிரச்சனை எல்லாத்துக்கும் நடுவில் பொது உடைமை சித்தாந்தத்தோடு சம்மந்தப்பட்ட நண்பர்களுக்கு அதுலேயும் எங்களுக்கு எல்லாருக்கும் இருந்த தொடர்பு நட்பின் மூலமாகவும் நான் அப்போ ஒரு அபிராமபுரத்தில் ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீடு அப்புறம் ஈழப்பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிறகு நான் விஜயவாடாவில் இருக்கும்போது வந்துருச்சு. நான் திரும்பி இங்கே வந்த பிறகு என்னுடைய வீடு கிட்டத்தட்ட வைகரி இருக்கிற மாதிரி இங்கே அவருடைய ப்ரெஸ் இருக்கிற இடமும் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அதுலேயும் குறிப்பாக ஈழத்திலிருந்து வந்த நண்பர்கள் எல்லாம் இங்கே அடையாறு பகுதியில் இருக்கிறதுனாலையும் பத்திரிகை துறை சார்ந்து இயங்க ஆரம்பித்த பிறகு அதாவது பாப்புலர் மேகசின்லேயும் நானும் ஆதி சாரும் ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்திலையும் 2 அதாவது பத்திரிகைகள் இருக்கிற இந்த மற்ற பகுதிகளுக்கு சென்னையினுடைய மற்ற பகுதிக்கும் இதுக்கு அடையாறு பகுதிக்குமான இடையில் நான் இருக்கேன். என்னுடைய வீடு ஒரு பெரிய ஒரு ஷெல்டர் தான் அது. அந்த டைமில் காலையில் ஒரு கூட்டம் வரும், மத்தியானம் ஒரு கூட்டம் வரும், மாலை ஒரு கூட்டம் வரும். அப்புறம் அரசியல் ரீதியாக அதில் ஆரம்பத்தில் பிகினிங்லேயே ஜெயபாலன் இவர் யோகநாதன்லாம் வந்துட்டாங்க இங்கே. அப்போ 2 பேருக்குமே கூட என்னுடைய வீடு தான் ஆனந்தவே தான். எப்படி ஆனாலும் இங்கே சுற்றி அங்கே வந்துடுவாங்க. அப்புறம் அரசியல் ரீதியாக பல்வேறு பிரிவுகளோடு இருந்து இயங்கிய தோழர்கள், வேற்று அமைப்புகளோடு இருந்தவர்கள் எல்லாம் ஒருத்தர் காலையில் வருவார், மாலை வருவார், மாற்றி வருவாங்க. இவருக்கும் நான் செய்தி கொடுப்பேன், அவருக்கு ஒருத்தர் சொல்ல மாட்டோம். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு காலகட்டம். அப்படி தான் நான் அந்த டைமில் தான் நான் வைகரியுடைய ப்ரெஸ்ஸுக்கும் போகிறேன். என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் அதில் எல்லாருக்குமான தொடர்புகள். அப்புறம் 90 நானே ஒரு ப்ரெஸ் வச்சேன். ஒரு ஆஃப்செட் ப்ரெஸ் ஒன்று ஆரம்பித்தோம். அது ஒரு 2-3 வருஷத்தில் என்னை ஆர்டிஸ்டாக இல்லாமல் ஆக்கிரும் போலன்னு நினச்சி அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் அந்த டைம் தான் ரொம்ப குரூஷியலான டைமு. அந்த டைமில் இன்னொரு முக்கியமான நண்பரோடு சேர்ந்து நான் அங்கே கட்டிங் மிஷின் வராத காலகட்டத்தில் நான் ஒர்க் பண்ணியிருந்த அந்த பிரிண்ட் பண்ணி கட் பண்ண முடியாமல் இருந்த நேரத்தில் அதை எடுத்துகிட்டு வைகரிட போகிறோம். இன்னும் அது நினைவு இருக்குது எனக்கு அந்த நாள். அதுதான் நான் அவர்கிட்ட முதல்ல அதிகமாக போகிற நேரம். இதை நாங்கள் செய்யக்கூடாது, ஆனால் மருதுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நான் செஞ்சேன் வைகரை அந்த டைமில். அது ஒரு காம்ப்ளிகேட்டான டைம் தான் அது. அதை நாங்கள் செய்யக்கூடாது, ஆனாலும் மருதுக்காக செய்கிறேன்னு சொன்னார். அங்கே ஒரு பிரமாதமான ஒரு நட்பு வட்டமும் அவர் மூலியமாகவும் எனக்கு கிடச்சிது. அப்புறம் இன்னொரு வைகரையோட இன்னொன்று சொல்லணுன்னா, அங்கே என்னுடைய தந்தையார் அதாவது இலங்கையோட இல்லை அப்பா கொல்லிநாட்டி செல்வா என்ன பிறரா இவங்க கனெக்ஷனில் இருந்ததில் டாட்ஸ்கேட்டில் ராமசாமின்னு ஒருத்தர், அவர் கடைசியில் அவருடைய பிரச்சனைக்கு பிறகு அவருடைய மகளோடு சேர்ந்து இங்கே சென்னையில் இருந்த காலகட்டத்தில் திரும்ப அவர் டாட்ஸ்கியை பற்றி ஒரு புத்தகம் செய்த போது அப்பா எங்களுடைய ஃபாதர் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த மெட்டீரியல் எல்லாம் கொடுத்து தான் அதை எழுத வச்சார். ஆனால் அப்பா அதுக்கு முன்னாடி தவறிட்டார். அந்த புத்தகமும் அந்த மெட்டீரியலை வச்சு இல்லை அவரு தான் முதல்ல ராமசாமி இறந்துட்டார். நாங்கள் சொல்லலை அப்பாட்ட. அந்த புத்தகமும் திரும்பவும் உரு பெற்றது அவருடைய ப்ரெஸ்ஸில் தான். அதனால் இது ஒரு பிரமாதமான பல்வேறு கனெக்ஷன் தான் இது. அப்படி காலகட்டத்தில் ஒரு டைமில் தான் ஐங்கரனும் இங்கே வந்துடுறாரு. பிறகு தினமும் தொடர்ந்து அந்த காலகட்டம் தமிழ் இது ஒரு பெரிய இதுதான். அதாவது தினம் சந்திக்கிற இளங்கோ எல்லாரும் ஒரு தினமும் எப்படியாவது மாறி மாறி சந்திக்கிற ஒரு காலகட்டம்.
பொலிட்டிக்கலாகவும் இருந்த சூழலும். அப்போ வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் வந்து ஐங்கரன் வந்து சேர்றாரு. அது வந்து ஒரு இப்போ நினைச்சாலும் அது ரொம்ப சொன்னது மாதிரி எல்லாரையும் திரும்பி திரும்பி அந்த முகங்களை பார்க்கறது எனக்கு ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி. ஆக்சுவலாக இந்த புத்தகம் வந்து திரும்பி திரும்பி பார்க்க, இது வந்து முதல் எடிஷனும் நான் தான் டிசைன் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த 2வது நான் தான் டிசைன் பண்ணேன். என்னென்னா வந்து எல்லோரும் சொன்னது போல் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பேருடைய எனக்கு நேரடி வாழ்க்கையிலையும் பெரும் தொடர்பு இருக்குது. வந்து அப்புறம் வந்து புதுவையோடையும் நேரடியாக பெரிய கனெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் வந்து ஐங்கரன் தான் காரணம். ஆக்சுவலாக வந்து நான் எல்லா இதுக்கும் பிறகு இங்கேருந்து நாங்கள் வந்து முதல் முறையாக இன்குலாபு அந்த திருமா எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இங்கே இருக்கிற நட்பு சூழலிருந்து பிறகு பேபியெல்லாம் அந்த காலகட்டத்திலாம் எங்களோட இருந்தார். அப்புறம் அங்கே போனவுடனே எல்லோரையும் நண்பர்களையும் அங்கே போய் பார்க்குறதுல ஆன சூழலும் பிறகு வந்தது. இதில் இருக்கிற இலக்கியம் சார்ந்து இயங்குகிற ஈழத்திலிருந்து இயங்குகிறவருடைய பலருடைய பேட்டியும் இருக்குது. அதே மாதிரி சொன்னது போல் இது என்னென்னா அதே நானும் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னதை அவர் வந்து இன்விசிபிளாக தான் இருப்பார். ஐங்கரன் இந்த இதில் வந்து ரொம்ப இன்விசிபிளாக இருப்பார். அது வந்து அவர் சொன்னது மாதிரியே நானும் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பலர் வந்து தன்னை காமிக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க. அப்படியான நிலை இல்லாமல் எதிரில் இருக்கிறவர்கிட்டருந்து மெட்டீரியலை பீப்புளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்கும். அதில் தன்னையும் மறைச்சிக்கிறது இருக்கு பாருங்க. இது பேட்டி எடுக்கிறவர்களெல்லாம் இது வந்து ஒரு பாடம் தான் நான் அப்படி தான் சொல்லுவேன். தன்னை காண்பிக்காமல் அப்படி அவர் செய்திருக்கிறது கூட. இந்த இதில் இன்னொரு இதுவும் வந்து புதுவை அங்கே நான் இவரோட சேர்ந்து அந்த காலகட்டத்தில் நாங்கள் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து கெஸ்ட்டாக ஒரு 5 பேர் நாங்கள் போயிருந்த போதும் எங்களோட ஐங்கரன் அங்கே இருந்தார். கடந்த 3 மாதம் வரைக்கும் அவரை போகும்போதும் அவரை பார்க்காம நான் வந்து வர்றதில்லை. இது ஐங்கரனை ஆக்சுவலாக வந்து எப்படியெல்லாம் சம்பவங்கள் வந்தது. அப்போ போயிருக்கும்போது ஒரு முறை பிறகு புதுவை நான் வந்து சுனாமி அப்போ ஹிட்டான அன்னைக்கு நான் அங்கே தான் இருக்கேன். நாங்கள் அப்போ என்னை சுனாமி ஹிட் இல்லைன்னா நான் என்னை திருகோணமலைக்கு அவர் கூட்டிகிட்டு போகிறது என்ன. ஆனால் இப்போ நான் போகிறேன், அப்போ நான் போக முடியல. என்னென்னா இந்த பெரிய பிரச்சனை வந்ததுனால இப்போ நான் போகிறேன். நான் காரில் போகிறேன். வந்து திருவண்ணாமலைக்கு போனால் வழி தெரியாமல் காரில் தெரியும். எங்களை கூட்டிகிட்டு போகிறது புதுவையோட பையன்தான் கடைசியில். அப்படி ஒரு சம்பவம். இப்போ இப்படி வந்து இந்த புத்தகத்தை கையில் பிடிச்சி எல்லாருடைய பேரையும் பார்த்த உடனே பல்வேறு நினைவு எனக்கு இந்த புத்தகம் வந்து ஏற்படுத்துறது. ஆக்சுவலாக திரும்பி 3வது எடிஷன் இல்லைங்க, 3rd எடிஷன் எனக்கு மலைஞாபகம். முதல் இது நான் இது 2வது கவரை திரும்பி யூஸ் பண்ணி. இது வந்து அவர் சொன்னது போல் இது வந்து நேர்காணலை எடுக்கிறதுக்கு பெரிய பாடம் தான். நான் வந்து அதில் வந்து நான் இவருக்காகவோ இந்த மேடைக்காகவோ சொல்ல, நான் இது எல்லா இன்டர்வியூவும் நான் படித்தது. எனக்கு என்னுடைய நண்பர்கள், நானும் இதை அந்த காலகட்டத்தில் ஒரு 5 புத்தகம் நான் யூரோப் போகும்போதுல அதை கொண்டு போய் நண்பர்களுக்கு கொடுத்ததும் இதை இதையும் கொடுத்துருக்கேன். அது இன்னைக்கு சொல்கிறவர்கிட்ட இது அவர்கிட்ட நான் சொல்லலை. அப்படி வந்து என்னென்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 40 ஆண்டு நட்பு நிலையில் இது எல்லாரையும் சேர்ந்து எப்போதும் கூட்டிகிட்டே வர்றது இன்றைக்கி வரைக்கும் அது வந்து எனக்கு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்றது தான் நான் இதை சொல்லுவேன். மற்றபடி எனக்கு வேறு சொல்கிறதுக்கெலாம் எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க எல்லாருமே. மற்றபடி ஒன்றும் இல்லை நான் பேசுகிறதுக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.